நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வயதோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. வயதோட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமது இதில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வயதோட்டம் என்பது ஒரு வருடத்துக்கு ஒரு லக்கணமானது நகரம் என்கிற கணக்கில். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ தனுசு லக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவரோட வயது ஒரு வயதுக்கு லக்கணம் தனுசாகவும், 2வது வயதுக்கு அந்த லக்கணமானது மகரமாகவும், 3வது வயதுக்கு நீங்கள் கும்பத்தில் வைத்தும் இப்படி 12 பாவங்களை வைத்தும் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு வருடமாக 12 பட்டத்துக்கு 12ஆக நீங்கள் பிரித்து கொடுத்து எடுத்து பலன்களை கூறலாம். இப்பொழுது 25 வயது நபர் ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கு அந்த லக்கணம் என்பது லக்கணத்திலேயே வரும். இப்போ 25வது வயதில் அவருக்கு என்ன கேள்விகள் இருக்கும் என்றால் தன்னை பற்றி சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஏன்னா 25வது வயதுக்கு அவருடைய லக்கணத்திலேயே எழும். அதாவது 28 வயது கொண்ட ஒரு நபர் ஜோதிடம் பார்க்கவோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு 28வது வயது என்பது லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் லக்கணம் 25ஆகவும், லக்கணத்துக்கு அடுத்த கட்டம் 26, அதற்கு அடுத்த கட்டம் 27, அதற்கடுத்து 28வது வயது. ஜாதகர் வீடு நிலம் சார்ந்தது, வண்டி வாகனங்கள், தாயார் சம்மந்தப்பட்ட கேள்விகளும், சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பற்றி தான் இந்த வயது நடக்கும் பொழுது அவர் ஒரு 90% இந்த வயது நடக்கும்போது இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அவருக்கு வரும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு தனுசு லக்கணத்துக்கு 28வது வயது என்பது மீனத்தில் வரும். அப்போ லக்கணத்துக்கு 4ஆம் பாவம் வேலை செய்யும் என்கிற கணக்கு எடுத்துக்கலாம். அதிலேயே 4ஆம் அதிபதி குருவோ அல்லது செவ்வாயோ சுக்கிரனோ அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் துல்லியமாக வீடு சம்மந்தப்பட்ட கேள்விக்காக உள்ளீர்கள், அது சம்மந்தப்பட்ட கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படி என்று சொல்லலாம். அதே சுக்கிரன் இருப்பதாக இருந்தால் நீங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக கேட்க வந்திருக்கிறீர்கள். வீடு என்றாலும் ஒரு அழகான சொகுசான வீடு, வண்டி என்றாலும் அழகான சொகுசான வீடுகளை பற்றி கேட்க வந்திருக்கிறீர்கள். அதே சந்திரன் அந்த இடத்தில் இருந்து அந்த இடத்தில் இப்போ வயதோட்ட லக்கணம் போகும் பொழுது அவர்கள் எது சார்ந்த கேள்வி என்றால் தாயாரை பற்றி முதன்மையான கேள்வியாக இருக்கும். அவருடைய தாயாரை பற்றியும் அவர்களுடைய சுகநலங்களை பற்றியும் அந்த கேள்வியில் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே வயதோட்டமானது 30 வயது நடக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அவருக்கு லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் வேலை செய்யும். அவர் வேலை பற்றி கேட்பார். வேலை பற்றியோ, நோய் சம்மந்தப்பட்ட கேள்வியை பற்றியோ, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்பார். இப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த இடத்தில் வயதோட்ட லக்கணம் போகும் பொழுது அந்த ஜாதகருக்கு பார்க்கும்போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயும், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த 6ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறது என்றால் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே அந்த 6ஆம் பாவத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள், ஒரு குருவோ சுக்கிரனோ இது மாதிரி சுபகிரகங்கள் இருந்தாலும் அது சுபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். குரு என்பது கடன் வாங்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேள்வியாக இருக்கலாம். சுக்கிரனாக இருந்தால் அவர்கள் வண்டி வாகனங்கள், கடன் வாங்கி வாங்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்போ அதே ஒரு நபர் 31வது வயதில் நம்மளிடம் ஜாதகம் இல்லை, எனக்கு 31 வயது ஆகிறது, எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்று கேட்கிறார். அவர் 31வது வயது லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் வேலை செய்யும். இப்போ 31வது வயது என்பது அவருக்கு மனைவியை பற்றியோ, திருமணமாகாத நபராக இருந்தால் மனைவியை பற்றி அவருடைய கேள்விகள் இருக்கும். திருமணம் ஆகியிருந்தாலும் மனைவியை பற்றி கேள்வி இருக்கும். திருமணம் ஆகவில்லை என்றால் எனக்கு எப்பொழுது திருமணம் ஆகும், திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்பார் என்று நாம் இருக்கலாம். அதே 31வது வயதிலிருந்து ஒரு 12 வயதுகளை நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் எங்கே வருகிறதோ அதுக்கு தகுந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஒரு ரவுண்டு 12 வயதுகளை கூட்டும் பொழுது ஒரு அதே மிதுன லக்கணம் வருகிறது, வயதோட்டம் என்று வருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த 31வது வயதில் கூட்டு தொழில், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட எதுவும் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் அந்த 31வது வயதில் அவருக்கு வேலை செய்யும் என்று நாம் உறுதியாக நம்ம கூறிவிடலாம். அதே அவருடைய வயது பார்க்கும் பொழுது 36, 37, 40வது வயதில் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த பாவம் வேலை செய்யும்? 31வது வயதுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் பாவமும், 38வது வயது லக்கணத்துக்கு 8ஆம் பாவமும், 32வது வயது அவருக்கு 8ஆம் பாவமும், 33வது வயதுக்கு 9ஆம் பாவமும், 34வது வயது என்று வைத்துக்கொள்வோம். 34வது வயதில் ஒருவர் வாடிக்கையாளர் பார்க்க வருகிறார். 34வது வயதில் அவருக்கு என்ன கேள்வி வரும் என்றால் சொந்த தொழில் செய்யலாமா என்கிற எண்ணங்களும் பற்றி தான் அவருடைய கேள்விகள் அதிகமாக இருக்கும்.
இதை நம்ம பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் கேட்கும் பொழுது ஒரு 90% பலன்கள் வந்து பொருந்திதான் வருகிறது. ஜாதகத்தையும் வயதோட்டத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை நாம் கூறலாம் என்று நான் ஆணித்தரமாக பதில் கூறுகிறேன். நமது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்க்கக்கூடிய நேயர்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முதல் 100 நேயர்களுக்கு உங்களுக்கு இலவசமாக ஒரு கேள்விக்கு ஜோதிடத்தில் பலன் பிரசன்னம் மூலியமாக பார்த்து சொல்லப்படும்.